ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்கள் உற்சாகத்தோடு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் நடத்தை விதிமீறல் தொடர்பான புகார்களுக்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து பயிர் ரகங்களின் விதைகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர்ச் சூழலால் தங்கள் நாட்டு பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் தெரிவித்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் ஆட்டத்தில் லக்னோ தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்கள் உற்சாகத்தோடு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான கட்டுரையை பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், புதிய கல்விக் கொள்கை மாணவர்களிடையே கல்வி கற்பதற்கான ஆர்வத்தை தூண்டியிருப்பதாகவும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அடிப்படை கல்வியை அளிக்கும் வகையில் அது அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு தொடக்கத்திலேயே நாட்டின் மீதான பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரு தர்மேந்திர பிரதான் எழுதியுள்ள கட்டுரையில் நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதை விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் மக்கள் இதனை வாசிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அனைத்து பயிர் ரகங்களின் விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழலால் ஏற்பட்டுள்ள நிலைமையை சமாளிப்பது குறித்து புதுதில்லியில் அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய வேளாண் கூடுதல் செயலர் டாக்டர் மணீந்தர் கவுர் திவேதி 185 லட்சம் குவிண்டால் கரீப் பயிர்களுக்கான விதைகள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். நடப்பு கரீப் பருவத்திற்கு 46% உரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண் ரசாயன பொருட்களும் தேவையான அளவு உள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தவும் இயற்கையான பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றவும் விவசாயிகளை மாநிலங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளின் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய சிவில் விமான போக்குவரத்து இணைச் செயலர் அசங்கன்பா சுபா, உள்நாட்டு போக்குவரத்துக்கான விமான எரிபொருளின் விலை 25% உயர்த்தும் முடிவை தாம் வரவேற்பதாக கூறினார். மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக மற்ற உலக நாடுகளில் எரிபொருள் விலை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவை பொறுத்தமட்டில் விமான எரிபொருள் விலை குறைந்த அளவே உயர்த்தப்பட்டு இருப்பதால் உள்நாட்டு போக்குவரத்து கட்டணங்கள் அதிக அளவில் உயர வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, வரும் 2 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகத்தை தட்டுப்பாடின்றி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் சில்லறை விற்பனையில் பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்திருப்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலையேற்றத்தின் பாதிப்பு பொதுமக்களுக்கு செல்லவில்லை என்றும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள மத்திய பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு மேற்கொண்டது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 282 மத்திய பார்வையாளர்களும் அஸ்ஸாம், கேரளம் மற்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வாக்களிக்கும் வகையில் தேர்தல் திருவிழா போன்று வாக்குப்பதிவுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தேர்தல் விதிமீறல் தொடர்பான புகார்களுக்கு நடத்தை நெறிமுறைகளின்படி விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. சிறிய வகை குற்றங்களை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருந்து நீக்குவது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் 23 அமைச்சகங்கள் தொடர்புடைய 79 சட்டங்களை திருத்துவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு சமாலா கிரண், பல முக்கிய சட்டங்கள் குற்றவியல் நடைமுறையிலிருந்து நீக்கப்படுவதாகவும் இது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா பேசுகையில் இதை வரவேற்பதாகவும் தொழில் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் சிக்கலின்றி மேற்கொள்வதற்கு இம்மசோதா வழி செய்யும் என்றும் கூறினார்.
1000க்கும் மேற்பட்ட சிறிய வகை குற்றங்களை ஒருங்கிணைத்து அதற்கான தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் திரு தேஜஸ்வி சூர்யா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களே, தேர்தல் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அதுதான் புக் a call with BLO வசதி. புக் a call with BLOனா நீங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலரோட நேரா போன்ல பேச முன்பதிவு செய்யற வசதி. நீங்க ECI நெட் ஆப்ல அல்லது www.voters.eci.gov.in வெப்சைட்ல பதிவு செய்யலாம். உதாரணமா, உங்க பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா, திருத்தம் செய்யணுமா, போலிங் பூத் எங்கன்னு தெரியலையா அப்படின்னா புக்க கால் பண்ணி அதிகாரியோட பேசலாம். நீங்க புக் பண்ணினீங்கன்னா சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உங்களுக்கு கால் பண்ணுவார். நேரா பேசலாம், உங்க பிரச்சனை சொல்லலாம், உடனே வழிகாட்டல் கிடைக்கும். இது உங்க வசதிக்காக தான். நீங்க அலுவலகம் வர முடியலையா? பரவாயில்ல, டெக்னாலஜி உங்களை அதிகாரியோட நேரா இணைக்குது. தயங்காதீங்க, புக் a call with BLOவை பயன்படுத்துங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. நம்பிக்கையோட கண்டிப்பா ஓட் போடுங்க. எனது இந்தியா, எனது வாக்கு. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலால் தங்கள் நாட்டு பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் தெரிவித்துள்ளன. பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர் இன்று லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மேற்காசியாவில் நிலவும் கடுமையான சண்டை காரணமாக தங்கள் நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை மிகுந்த சிரமத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசிய பகுதியில் நிலவும் சூழலை ஈரான், மேற்காசிய நாடுகள், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையிலான மோதலாக மட்டும் கருத முடியாது என்றும், இதனால் பிரிட்டன் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரிட்டன் மக்களின் அன்றாட செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும், மேற்காசிய மோதல்களுக்கு எவ்வாறு பிரிட்டன் ஆதரவு அளிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேற்காசிய போர் சூழலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து ஹோர்முஸ் நீரிணையை அனைத்து நாடுகளின் போக்குவரத்துக்கும் திறந்துவிட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிட்டனின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விரைவில் முறைப்படி தெரிவிப்பார் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பன்சி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில், மேற்காசிய போர் சூழல் காரணமாக ஆஸ்திரேலிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஆஸ்திரேலியாவில் பல மாதங்களுக்கு தொடரும் என்றும் அவர் கூறினார். எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க தேசிய எரிபொருள் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாகவும், இதனால் நிலைமையை ஓரளவு சமாளிக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் பெட்ரோலிய பொருட்களுக்கான வரியை 3 மாதங்களுக்கு ரத்து செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் எரிபொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்றும், தங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே அமெரிக்க அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஈரான் பிரச்சினை குறித்து முக்கிய தகவல்களை அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை தெரிவிக்க உள்ளதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. சற்று நேரத்தில் தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 19-18 என்ற புள்ளிக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் 20-18 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் மற்றும் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். உலான் பேட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பெக்ஸாட் எரெக்ஷோவை வென்றார். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சச்சின் சிவாஜ் 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் புயுண்டாய் பயார்கூவை வென்றார். உலக ஸ்குவாஷ் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 11-6, 11-4 என்ற செட் கணக்கில் மேக்கோவின் கிஹி யூங்கை வென்றார். புகாரெஸ்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரியாவின் நீல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 10வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா முதலிடத்திலும் இஷான் கிஷன் 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்கள் உற்சாகத்தோடு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் நடத்தை விதிமீறல் தொடர்பான புகார்களுக்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து பயிர் ரகங்களின் விதைகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.
மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலால் தங்கள் நாட்டு பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் தெரிவித்துள்ளன. IPL கிரிக்கெட்டில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் ஆட்டத்தில் லக்னோ தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.